கல்வாரி அன்பனே இறைவா, உம் பாதைகளை உம் பாடுகளை நாங்கள் தியானிக்கின்றோம், உம்மை நேசிக்கின்றோம். கல்வாரி அன்பனே இறைவா, உம் பாதைகளை உம் பாடுகளை நாங்கள் தியானிக்கின்றோம், உம்மை நேசிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முன்னேற்றத்தின் பாதையில் திருச்சிலுவையின் பாதைகள் 14 இப்போது பயணமாகின்றன. முன்னுரை. இந்த சிலுவை பாதை முற்றிலும் திருவிவிலியத்தின் கருத்துக்கள் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. விவிலிய கதாபாத்திரங்களை முன்வைத்து சிலுவை பாதை சிந்தனைகள் தொகுக்கப்பட்டுள்ளன. எனவே இச்சிலுவை பாதை விவிலிய கண்ணோட்ட பாதையாகும். இந்த விவிலிய பாதையில் நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் கலந்து கொள்வோம். தொடர்ந்து இயேசுவோடு பயணிப்போம். ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே, அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, இனிமேல் இரக்கமாயிரும். ஆமேன். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுதல். சிந்தனை. கடவுள் தன்னை உழைப்பாளியாக வெளிப்படுத்துகிறார். வாரத்தின் 6 நாட்களும் வேலை செய்து உலகை அழகுபடுத்துகிறார். உழைத்து வாழ வேண்டும் என்று கடவுள் மனித குலத்திற்கு கற்பிக்கிறார். வேலை நாட்களில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் தெரியப்படுத்துகிறார். வாரத்தின் எல்லா வேலை நாட்களிலும் வேலைக்கு செல்லும் நல்ல கிறிஸ்துவனாக இந்த சிலுவை பாதையில் கலந்து கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கிறார். வாரத்தில் 6 நாட்களும் நான் தவறாமல் வேலைக்கு செல்கிறேனா என்று என்னையே எண்ணி பார்க்கிறேன். எல்லா வேலை நாட்களிலும் வேலைக்கு செல்வதே உயர்வுக்கு வழி. உழைப்பு உயர்வை தரும். எல்லா வேலை நாட்களிலும் வேலை செய்தால் பலம் பெருகும். 6 நாட்களும் வேலைக்கு செல்லும் உழைப்பாளர்களாக இந்த சிலுவை பாதையில் கலந்து கொள்வோம். நானும் சிறந்த உழைப்பாளிதான். கடவுள் படைத்த 6 நாட்களும் தவறாது வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் திறன் படைத்தவன் என்பதை நான் உணர்கிறேன். தொடர்ந்து சிலுவை பாதையில் பயணிக்கிறேன். ஜெபம். வாரத்தின் எல்லா வேலை நாட்களிலும் வேலைக்கு செல்லும் நல்ல வாய்ப்புகளை எனக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியிலே பல கடவார்களாக. ஆமேன். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமக்கிறார். சிந்தனை. கடவுள் 6 நாட்கள் வேலை செய்து உலகை அழகுபடுத்திய பின் 7ஆம் நாள் ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு நாளை கடவுள் சரியாக அனுசரிக்கிறார். அவர் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யவில்லை. மனிதன் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். ஓய்வு நாளை புனித நாளாகவும் பரிசுத்தமான பொழுதாகவும் மாற்றுகிறார். வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள். 7ஆம் நாளை ஆண்டவர் நமக்கு தந்த அழகான நாள், ஆன்மீக நாள். ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் நாள். ஓய்வு நாளில் கடவுளை நாடாத நபர்கள் மீது வாழ்க்கை சுமை கூடுகிறது, மனதில் பாரம் விழுகிறது. கடவுள் தரும் இளைப்பாறுதல், அமைதி ஓய்வு நாளை அனுசரித்தால் கிடைக்கும். ஓய்வு நாளை கடைபிடிக்கும் மக்களோ நல்ல கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமையே அந்த ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது வாழ்க்கை பாரத்தை இறை சன்னிதானத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியை அருளை பெறுவோம் என்ற ஆன்மீக பலத்துடன் இயேசுவின் சிலுவையை சுமப்போம். ஜெபம். வாரத்தின் 7ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவரே, உம்மை நாடி வரும் சூழலை எனக்கு தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நற்சிறந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுதல். சிந்தனை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று கடவுள் உணர்கிறார். மனிதனுக்கு துணையாக பெண்ணை படைக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பதை கடவுள் விரும்புவதில்லை. மனிதன் மற்றவர்களோடு இணைந்து வாழ விரும்புகிறார். மனிதன் சமூக பிராணி என்பதால் தன்னை சார்ந்த மக்களையும் தன்னோடும் இருக்கும் நபர்களையும் மதித்து நடக்க வேண்டும். மக்கள் அனைவருக்கும் சேர்ந்து இணைந்து மதித்து நடக்கும் பண்பு தேவை. இன்று பல்வேறு சூழல்களால் பிறரை மதித்து நடக்காத நபர்களை பார்க்கிறோம். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் விரும்பாத சூழலில் உள்ளனர். தனக்கு மற்றவர்களின் ஆதரவு தேவையில்லை என நினைக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்களின் உடனிருப்பை சுமை என நினைத்து ஒதுக்கி வைக்கும் மக்களும் உண்டு. தேவையின் அடிப்படையில் மட்டுமே மற்றவர்களை சார்ந்து இருக்கின்றனர். மற்ற வேளைகளில் மனித உறவுகள் அவசியமில்லை என்ற நினைப்பு பலருக்கு உண்டு. உறவுகளை மதிக்க விரும்பாத நமது மூர்க்கத்தனமான வாழ்வே நம்மை கீழே தள்ளுகிறது. நம்மோடு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற நபர்களை மதிக்காதது பலவீனமே. இந்த பலவீனமே மனிதனை அடிக்கடி கீழே தள்ளுகிறது. பிறரை மதிக்காமல் இருக்கும் மனிதனை கீழே விடுகிறான். நாம் எழுந்து நடக்க வேண்டுமெனில் இயேசுவின் ஆசியோடு சேர்ந்து நம்மை சார்ந்த நபர்களின் ஆதரவும் தேவை என உணர்வோம். குடும்பத்தில் உள்ள நபர்களை மதித்து நடப்பது நல்ல கிறிஸ்தவ வாழ்வு. குடும்ப உறுப்பினர்கள் நட்பு இல்லாமல் வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து அனைவரையும் மதித்து நடக்கும் நல்ல எண்ணத்தை பெற விழைகிறேன். அதன் மூலம் வாழ்வில் எழுந்து நடக்க முயற்சிக்கிறேன். உம் சிலுவை பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறேன். ஜெபம். யாரையும் மதிக்காமல் நானே பெரியவன் என்ற மமதையை என்னிடமிருந்து தூக்கி எறிய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். சிந்தனை. கடவுள் மனிதனுக்கு கொடையாக ஏதேன் தோட்டத்தை வழங்கினார். ஏதேன் தோட்டம் மனிதனுக்கு கடவுள் தந்த அன்பு பரிசு. ஏதேன் தோட்டம் என்பது வளங்களின் தோட்டம், செல்வங்களின் தோட்டம், நம்பிக்கையின் தோட்டம், வாழ்வின் தோட்டம், மகிழ்ச்சியின் பூங்கா, அருளின் பூங்காவனம். 6 ஆறுகள் பாய்ந்து ஏதேன் தோட்டத்தை வளப்படுத்துகிறது. அந்த 6 ஆறுகள் என்பது கடவுள் நம்பிக்கை, மனக்கட்டுப்பாடு, உழைப்பு, சேமிப்பு, ஆர்வம், ஏழைகளை மதித்தல் ஆகும். வளமை, செல்வாக்கு, முன்னேற்றம் இவர்களை ஏதேன் தோட்டத்தின் வெளிப்பாடு. வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நாம் எடுக்கும் முயற்சியே ஏதேன் தோட்டத்தை அடைவதற்கான வழி. நமது உழைப்பும் சேமிப்பும் ஏதேன் தோட்டத்தை கையகப்படுத்தும். நாம் கொண்டிருக்கும் கடவுள் நம்பிக்கையே ஏதேன் தோட்டத்தின் கனிகளை நமக்கு தருகிறது. ஏதேன் தோட்டமாக கிறிஸ்தவர்களின் வாழ்வு இருக்க வேண்டும். செல்வங்களும் வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டத்தை எங்களுக்கு தந்திரலும். ஏதேன் தோட்டத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு தந்திரலும். இதற்கான உம் அருள் வேண்டி தொடர்ந்து இச்சிலுவை பாதையில் நடக்கிறேன். மரியே, எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசும். ஜெபம். ஏதேன் தோட்டம் போன்ற வளங்கள் நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு உதவுதல். சிந்தனை. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார் என்று தொடக்க நூல் கூறுகிறது.
கடவுளுக்கு காணிக்கை தரும் பழக்கம் உலகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரை தொன்று தொட்டு மக்கள் கடைபிடிக்கும் தெய்வீக பழக்கமாகும். ஆபிரகாமும் உன்னத கடவுளின் குருவாகிய மெல்கிசதேக்கும் உடைமைகளில் 10% கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு தங்கள் விளைச்சலில் 10% தருகிறார்கள். ஏழை கைம்பெண் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த பணம் முழுவதையும் காணிக்கை பெட்டில் போட்டார். ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு தங்கத்தை காணிக்கையாக தருகிறார்கள். நாமும் இயேசுவுக்கு உதவி செய்ய விரும்பினால் முதலில் நம் வருமானத்தில் 10% காணிக்கையாக கொடுப்போம். நல்ல மனதோடு கொடுப்போம். தெய்வீக மனநிலையோடு கொடுப்போம். சீமோனை போல இயேசுவுக்கு உதவி செய்யும் வழிகளில் இதுவும் ஒன்றென நினைப்போம். கொடுப்பதன் வழியாக இயேசுவுக்கு உதவி செய்வோம். ஜெபம். வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு என் வருவாயில் 10% காணிக்கையாக கொடுக்கும் நம்பிக்கையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். சிந்தனை. கடவுள் ஆதாமை பார்த்து, நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்திலிருந்து நீ கனியை பறித்து தின்றாயோ என்று கேட்கிறார். ஆதாம் உடனே தன் மனைவியை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கிறார். ஏவாளும் அது போலவே செய்கிறாள். என் மீது எந்த தவறும் இல்லை, பாம்பு என்னை கட்டாயப்படுத்தியதால் தின்றேன் என்று கடவுளிடம் சொல்கிறார். ஆதாமும் ஏவாளும் மற்றவர்களை குறை கூறி தப்பிக்க ஆசைப்படுகின்றனர். ஆனால் பாம்பு அப்படி செய்யவில்லை. அது யாரையும் குற்றம் சொல்லவில்லை. 5 அறிவு கொண்ட பாம்பே கட்டுப்பாடோடு வாழ்கிறது. பிறரை குறை கூறி வாழ்பவன் மன கட்டுப்பாடு இல்லாதவன். இயேசுவின் முகத்தை எப்படி துடைக்க முடியும்? தன் முன்னேற்றத்திற்கும் வளமான வாழ்வுக்கும் நானே பொறுப்பு. பிறரை குற்றம் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. பிறரை குற்றப்படுத்துவது காலத்தின் விரயம். பிறரை பற்றி புரணி பேசுவது வலிமையின் விரயம். ஆகவே மற்றவர்களை இனி நாங்கள் குற்றம் சொல்ல மாட்டோம் என்ற தவக்கால சிந்தனையோடு இயேசுவின் முகத்தை துடைப்போம். அவரது முகத்தை நெஞ்சில் பதிய வைப்போம். ஜெபம். எந்த விதத்திலும் மற்றவர்களை குறை சொல்லி வாழும் என்னுடைய மனநிலையை தூக்கி எறிய அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுதல். சிந்தனை. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று கூறியவுடன் ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார். இவ்வுலகில் புலம்பெயர்ந்து சென்ற முதல் மனிதர் ஆபிரகாமே. யாக்கோபு தம் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு உணவுக்காக எகிப்து நாட்டிற்கு புலம்பெயர்ந்து செல்கின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட இஸ்ரேல் தேசத்தை நோக்கி புலம்பெயர்ந்து சென்று இன்றும் வாழ்கின்றனர். புலம்பெயர்ந்து செல்வதால் புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. புலம்பெயர்ந்து செல்லும் மக்கள் எல்லோரும் உயர்கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக செல்கிறார்கள். புலம்பெயர்வதால் உயர்கல்வி, வேலை வாய்ப்பு பெறுகிறது. இதனால் இயேசுவை போல நிமிர்ந்து நடக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பெருநகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்து சென்று வாழ்வை வளம் பெற நினைக்கும் அனைவரும் இயேசுவை போல எழுந்து நடக்க இயலும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிலுவை பாதையில் பங்கேற்போம். ஜெபம். உயர்கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக புலம்பெயர்ந்து செல்லும் வலிமையை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார். சிந்தனை.
இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணத்தை மேற்கொண்டனர். வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் புரியும் வளமிக்க தேசத்தை நோக்கி பயணம் செல்கின்றனர். கானான் தேசம் என்பது சுவையான, தூய்மையான, வளமிக்க தேசத்தின் பொருளாகும். கானான் தேசம் என்பது விடுதலை பயணத்தின் இலக்காகும். கானான் தேசம் செல்வதற்கான வழிகளையும் திட்டங்களையும் அறிந்து செயல்படுவது விடுதலை பயணத்தின் சிறப்பு திட்டமாகும். இன்றைய காலத்தில் கானான் தேசம் என்பது வளங்கள், முன்னேற்றம், மகிழ்ச்சி இவைகளின் அடையாளமாகும். எகிப்து என்பது அடிமைத்தனம் மிக்க, கசப்பான அனுபவம் கொண்ட, துன்பங்கள் நிறைந்த, கோழைத்தனமான வாழ்வின் அடையாளமாகும். இன்றைய சூழலில் வறுமை, துன்பம், வன்முறை, குடும்ப சண்டை, வெற்ற ஆடம்பரம் வாழ்வே இவைகளே எகிப்தின் அடையாளங்களாகும். இஸ்ரேல் மக்களின் விடுதலை பயணம் என்பது தெய்வீக நம்பிக்கை இல்லாத சூழலிலிருந்து அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு பயணிப்பதே நமக்கான விடுதலை பயணமாகும். இத்தகைய விடுதலை பயணத்தை மேற்கொள்ள இயேசுவின் ஆதரவை பெறுவோம். இயேசு நம்மை வளமான வாழ்வுக்கு அழைத்து செல்ல இப்புனித சிலுவை பாதையில் பங்கேற்போம். ஜெபம். இஸ்ரேல் மக்களை போன்று நாங்களும் விடுதலை பயணம் மேற்கொண்டு வளமான வாழ்வை கண்டடைய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுதல். சிந்தனை. யாக்கோப்பு பஞ்சம் பிழைப்பதற்காக கானான் நாட்டிலிருந்து எகிப்திற்கு தம் பிள்ளைகளையும் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து செல்கிறார். யாக்கோப்பு உலகில் வாழும் அனைத்து பிள்ளைகளுக்கும் தந்தை. தன் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். தம் பிள்ளைகள் பஞ்சத்தினால் தடுமாறி விடக்கூடாது என்று உறுதியாகி இருந்தார். பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். எகிப்து நாட்டின் வளமிக்க பகுதியை தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கொடிய பஞ்சத்தினம் தன் பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்க செய்தார். தம் பிள்ளைகள் பழுகி பெருகி எகிப்தை நிரப்பி வாழ வழிவகை செய்தார். யாக்கோப்பு சிறந்த தந்தை. அவர் சிறந்த குடும்பஸ்தன். தம் பிள்ளைகளின் உயர் கல்வி, வேலைவாய்ப்பு, வளமான வாழ்க்கை போன்றவற்றில் அக்கறை காட்டும் அனைத்து தந்தையர்களும் யாக்கோப்பே. தன் குடும்பத்தின் மீது பற்று கொண்ட அனைத்து தந்தையரும் யாக்கோப்பே. பிள்ளைகளை இறை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் வளர்க்கும் பெற்றோர் யாக்கோப்பே. பிள்ளைகள் மீது அக்கறை காட்டும் அனைத்து தந்தையர்களும் பிள்ளைகள் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கின்றனர். இதை உணர்ந்து குடும்பம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக யாக்கோப்பை போல இந்த சிலுவை பாதையில் பயணிப்போம். ஜெபம். பிள்ளைகளின் உயர்கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, வளமான வாழ்க்கை, பிள்ளைகளின் பேரில் சேமிப்பு இவைகளை கடைபிடிக்கும் நல்ல தந்தையாக வாழ வரம் தாரும். ஆமேன். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடை உரியப்படுதல். சிந்தனை. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தார். திருவிவிலியத்தில் ஆளுநராக உயர் பதவியில் இருந்தது யாக்கோப்பின் மகனாகிய யோசேப்பு மட்டுமே. யாக்கோப்பு ஆடு மாடுகள் மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார். அவருக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளில் யோசேப்பு மட்டுமே ஆளுநராக உயர் பதவி அடைந்தார். காரணம், யோசேப்பு அறிவுத்திறன் மிக்க இளைஞராக இருந்தார். சமுதாயத்தில் செழித்தோங்க அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவும் திறனும் இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆவான். உயர் பதவி, அதிகார பலம் பெற கண்டிப்பாக அறிவு திறனை மேம்படுத்த வேண்டும். அறிவு திறன் என்ற ஆடையை அணிந்து சமுதாயத்தில் உயர் பதவி பெற்று ஏழைகளுக்கு உதவி செய்யும் நல்ல மனிதராக வாழ தொடர்ந்து சிலுவை பாதையில் பங்கேற்போம். ஜெபம். அறிவும் திறனும் வளமான வாழ்வுக்கான அடிப்படை என்பதை உணர்ந்து அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்ள அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சிந்தனை. எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கடுமையாக ஒடுக்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். இன்று நாமும் அடிமையாக இருக்கிறோம். சிற்றின்ப உணர்வுகளுக்கு அடிமையாகி பலமான செல்வங்கள் நிறைந்த வாழ்வை வீணடிக்கிறோம். உடல் இன்பங்களுக்கு அடிமையாகி உள்ளத்தின் வாழ்வை தொலைத்து விடுகிறோம். பலமான நிறைய உடைமைகள் பெற்ற அழகான மகிழ்ச்சியான வாழ்வே அடிமை வாழ்வுக்கும் எதிரானது. அடிமை வாழ்வு இறை ஆட்சிக்கு எதிரானது. வறுமை, கந்துவட்டி, மது பழக்கம், ஆடம்பர வாழ்வு இவைகளை அடிமைத்தன வாழ்வின் வெளிப்பாடாகும். அடிமை வாழ்வு வறுமைக்கு வித்திடும். அடிமை வாழ்வு சமூக ஏற்றத்தாழ்வை மிகுதியாக்கும். அடிமை வாழ்வு சமூக சீர்கேடு. இது கிறிஸ்தவ பண்புகளுக்கு எதிரானது. நம்மை அடிமை வாழ்விலிருந்து தூக்கி விடுவை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நம் பலவீனமான அடிமை வாழ்வே இயேசுவை சிலுவையில் அறைகிறது. ஜெபம். பலவீனமான அடிமை வாழ்வு உதறி தள்ளிவிட்டு பலமான வாழ்வுக்கு உடலையும் மனதையும் உட்படுத்தி வாழும் வரத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமீன். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். சிந்தனை. முன்னேற்றமே மனித வாழ்வின் உயிர் மூச்சு. இஸ்ரேல் மக்கள் ஆரம்ப காலத்தில் ஆடு மாடு மேய்க்கும் சாதாரண தொழிலை செய்து வந்தனர். அதே மக்கள் எகிப்து நாட்டில் கட்டிலை வேலை செய்யும் தொழிலாளர்களாக வளர்ந்தனர். இஸ்ரேல் மக்களில் சிலர் இயேசுவின் காலத்தில் விவசாய தொழிலை செய்து வந்தனர். சிலரோ மீன்பிடி தொழிலை செய்து பிழைத்து வந்தனர். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேல் மக்களும் பெரிய அறிவியல் அறிஞர்களாகவும் பொருளாதார வல்லுநர்களாகவும் வளம் வந்தனர். இன்று தொழில்துறையில், இராணுவ தளங்களில், பொருளாதார வளர்ச்சியில், அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முதன்மை மக்களாக உள்ளனர். இதுவே உண்மையான வளர்ச்சி. இஸ்ரேல் மக்களின் வளர்ச்சியை போன்று கிறிஸ்துவ சமூக மக்களின் வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அரசு துறைகளை நோக்கி தனியாரின் சிறந்த துறைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். செய்யும் தொழிலின் முன்னேற்றமே வாழ்க்கையின் முன்னேற்றம். வாழ்க்கையின் முன்னேற்றமே கிறிஸ்தவர்களின் முன்னேற்றம். நமது தாத்தாவின் தொழிலை விட நமது தொழில் சிறந்திருக்க வேண்டும். அப்பாவின் வேலையை விட மேன்மை மிக்க வேலையை பிள்ளை பெற வேண்டும். கூலி வேலை செய்யும் சூழலுக்கே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். முன்னேற்றமே வாழ்க்கை, வளர்ச்சியே இறையாட்சி. நம் முன்னேற்றத்திற்காகவே இயேசு சிலுவையில் உயிர் துறந்தார். ஜெபம். இஸ்ரேல் மக்களை போன்று தொழில்துறையில், பொருளாதாரத்தில், அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முன்னேறும் வாய்ப்பை கிறிஸ்துவர்களாகிய எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் மரியின் மடியில் வைக்கப்படுகிறது. சிந்தனை. மோயிசன் இஸ்ரேல் மக்களுக்கு அர்ப்பணிப்பு கொண்ட தலைவராக விளங்கினார். இஸ்ரேல் இனத்திற்காக தம் உயிரை பணயம் வைக்கும் நபராக மோசே விளங்கினார். தம் இனத்திற்காகவே வாழ்ந்தார். இஸ்ரேல் மக்களுக்கு சிறந்த தலைவராக உலா வந்தார். அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து சென்றார். அவர்களுக்கு மன்னா என்ற உணவை வழங்கினார். சுவையான சுனை நீரை கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் கடக்க செங்கடலை பிரித்தார். அவர்களுக்காக பல நாட்டு அரசர்களுடன் போரிட்டார். இறுதியில் இஸ்ரேல் மக்களுக்காகவே தம் உயிரையும் கொடுத்தார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மிக்க தியாக உணர்வு கொண்ட சேவை மனப்பான்மை கொண்ட நபரை நம் கிறிஸ்தவ இனத்திற்கு தேவை. கிறிஸ்தவ மக்களை வறுமையிலிருந்து
கந்து வட்டி கொடுமையிலிருந்து, பலவீனமான வாழ்க்கை முறையிலிருந்து தட்டி எழுப்பும் நல்ல தலைவர்களே கிறிஸ்தவர்களுக்கு தேவை. நல்ல தலைமையே சமூக வளர்ச்சியின் அடித்தளம். கிறிஸ்தவர்களுக்கு சமூக, பொருளாதார, அரசியல் செல்வாக்கு மிக்க வலிமையான தலைவர்கள் வேண்டும். இயேசுவின் உடலை ஏந்தியிருக்கும் மரியாவிடம் நல்ல தலைவர்களை கொடும் என்று கேட்போம். ஜெபம். மோயிசனை போல கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டும் நல்ல தலைவர்களாக நாங்கள் உருவாக எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. சிந்தனை. எகிப்து நாட்டு மன்னர் பார்வோனின் இதயம் இறுகி இருந்தது. அவன் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை தர மறுக்கிறான். இஸ்ரேல் மக்கள் வாழ்வு தரும் நாட்டிற்கு செல்லும் பாதையை அடைக்கிறான். கடவுள் கூறியும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அனுப்பிவிட மறுக்கிறான். இன்றும் நம்மிடையே பல பார்வோன் மன்னர்கள் இருக்கின்றனர். வறுமை என்பது முதல் பார்வோன். வறுமை ஒருபோதும் கிறிஸ்தவ மக்களை முன்னேற விடாது. கந்துவட்டி என்பது இரண்டாவது பார்வோன். இந்த பார்வோன் நமது வருமானத்தை எல்லாம் முடக்கி விடுவான். ஆடம்பர செலவுகள் மூன்றாவது பார்வோன். இவன் வளமான வாழ்வை அழித்து விடுவான். பலவீனம் என்பது நான்காவது பார்வோன். அடிப்படை வசதிகளை பெறுவதை தடை செய்வான். வாழ்வை கெடுக்கும் அனைத்தும் பார்வோனே. இந்த பார்வோன்களை துரத்தி விடுவதே வளமான வாழ்க்கைக்கு சிறந்த வழி. வறுமை ஒழிப்பே பார்வோனை விரட்டுவதற்கு சிறந்த வழி. உழைப்பு, சேமிப்பு பற்றிய தெளிவான சிந்தனை பார்வோனை விரட்டும். சிக்கனமும் சீரான வாழ்வும் பார்வோனை அழிக்கும். நமது நம்பிக்கை கொண்ட வாழ்வால் பார்வோனை அழித்தால் இயேசுவை நிம்மதியோடு அடக்கம் செய்ய முடியும். அவனை அழிப்போம், நொறுக்குவோம் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்வோம். இயேசுவின் உடலை மனநிறைவோடு அடக்கம் செய்வோம். ஜெபம். வளமான வாழ்வை சீரழிக்கும் அனைத்து தீய சூழல்களும் பார்வோனே என நினைத்து ஒதுக்கி வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சகத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சகத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சகத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக, பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காக, பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக இச்சிலுவை பாதையை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். கல்வாரி அன்பனே இறைவா, உம் பாதைகளை உம் பாடல்களை நாங்கள் தியானிக்கின்றோம், உம்மை நேசிக்கின்றோம்.